தமிழ்நாட்டு அரசினுடைய திமுக அரசினுடைய மிகப்பெரிய தோல்வியை நாம் பார்க்கிறது குக்கிராமங்கள்ல போதைப் பொருட்கள். முன்னாடிலாம் பார்த்தா நகரத்துல சென்னை பகுதியில தான் அங்கங்க ஏதோ ஒன்று கஞ்சா, இந்த போதை பொருள், அதெல்லாம். கஞ்சா மட்டும் போதை இல்ல, அதோட மோசமான கொடிய போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் குக்கிராமங்கள்ல கிடைக்குது. காக்கைன், ஹெராயின்ல இருந்து எல்எஸ்டி, ஃபென்டனைல், மித்தைலாம்பிட்டமின், என்னென்ன போதைப் பொருட்கள் மேற்கத்திய நாடுகளில் விற்றுருக்காங்க அதையெல்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது. காரணம் என்னன்னா, திமுக கையால் ஆகாத திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்குது. இதுல என்னன்னா, ஒரு மருத்துவனாக எனக்கு ரொம்ப அன்றாடம் இதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஐயோ, இந்த தலைமுறையே முடிஞ்சு போச்சு. இந்த தலைமுறை கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில், அதாவது ராஜாஜி 1937 39 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். சென்னை மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க, வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில். அப்போ அவருடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம். அப்ப சேலம் மாவட்டத்தில் இந்தியாவிலே முதல் மது விலக்கு கொண்டு வந்த மாவட்டம் சேலம் மாவட்டம். அது கொண்டு வந்தவர் ராஜாஜி, தமிழ்நாட்டில் தான் கொண்டு வந்தார். அப்போ அதன் பிறகு ஓமுந்தூரார் 49 அவர் பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து, அது பிறகு அப்புறம் காமராஜ்லாம் இருந்தாங்க, எல்லாமே வந்தாங்க. அப்புறம் பக்தவச்செல்லாம் வந்தாங்க. அண்ணாவும் 67 வந்தார், 69 வரைக்கும் அண்ணா இருந்தார். அந்த 2 ஆண்டு காலத்தில் சொன்னார்ல, மது வருகின்ற வருமானம் ஒரு குஷ்ரோகி கையில் வெண்ணெய் போன்றதெல்லாம் அதெல்லாம் சொன்னோம். ஆனால் கலைஞர் அவர்கள் மறுபடியும் 69 ஆட்சிக்கு வந்தார். 71 தேர்தலில் வெற்றி பெற்றாரு. அதற்கு பிறகு சரி ஜெயிச்சிட்டோம், மறுபடியும் சாராய கடை திறந்துடலாம், கள்ளு கடை திறந்துடலாம்னு சொல்லிட்டு ராஜாஜி அவர்களுக்கு கோபாலபுரம் ராத்திரியில் மழையிலெல்லாம் போய் பார்த்த கதையெல்லாம் உங்களுக்குலாம் தெரியும். வேண்டாம், நாசப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியும் கேட்டு கலைஞர் அவர்கள் 71 மதுக்கடை மறுபடியும் திறந்தார். திறந்து 3 தலைமுறைகளை இன்னைக்கு வரைக்கும் நாசப்படுத்திட்டாங்க. 3 தலைமுறைகள் சாதாரண பாவம் கிடையாது. 3 தலைமுறைகள். அவர் பிள்ளை இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை மிஞ்சிட்டார், அவங்க அப்பாவை மிஞ்சி. இப்போ ஒரு தலைமுறை முழுசா ட்ரக்ஸ், போதைப் பொருட்கள். ஒரு தலைமுறை மதுவுல கூட மீட்டு எடுத்துடலாம் ஏதாவது, ஆனா போதை உள்ள போனாங்கன்னா மீட்டு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவ்வளோ மோசமான மனித மிருகங்களாக மாறுகின்ற ஒரு சூழல் நீங்க பார்த்திருப்பீங்க. பள்ளிக்கூடத்தில் போய் வாத்தியாரம் மிரட்டுறாங்க, பஸ்ஸில் போய் மிரட்டுறாங்க, கார்ல எங்க போனாலும், ரோட்ல பைக்ல போய் அவன் அடிக்கிறது அவனுக்கு என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியல. ஒரு கட்டையால ஒரு பையனை 4 பசங்க கட்டையால மண்டையில் அடிக்கிறான். ஒரு முறை மண்டையில் அடிச்சாலும் செத்து போயிடுவான். ஆனாலும் அந்த யோசனை கூட இல்ல, அவனுக்கு 4 பேர் அடிக்கிறாங்க, மண்டையில் அடிக்கிறாங்க. ஏன்? இந்த போதை பொருட்கள். அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சி. காசுக்கு என்ன வேணா செய்வாங்க இவங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப கூட இப்ப தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி இருக்கு. உற்பத்தி துறை, சேவைத்துறை, வேளாண் துறை, 3 துறைகள் தான் மெயின் முக்கியமானது. சர்வீஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங் செக்டர், அக்ரிகல்ச்சரல் செக்டர். இந்த துறைகளில் இன்னும் நல்லா செய்யலாம். தமிழ்நாடு இன்னும் நிறைய உற்பத்தி செய்யலாம். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, தொழிலாளர்கள் மது எந்த தெருவா வித்துட்டு இருக்கிறாங்கல்ல, எல்லா தெருவிலும் மது கிடைக்குது. அவன் என்ன பண்ணா, டீ பிரேக் போய் ஒரு கட்டிங், லஞ்ச் பிரேக்ல ஒரு குவார்டர், வீட்டுக்கு போறப்ப வாங்கிட்டு போய் ராத்திரில அடிக்குது. இதனால தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம் தான் அது. காலையில் ஒண்ணு தாமதமா போவான் வேலைக்கு, இல்ல தலைவலியோட போவான் வேலைக்கு, வேலையில் அவனால போக்கஸ் பண்ண முடியாது, இடையில போய் ஏதாவது பண்ணிட்டு வருவான். குடும்பத்தில் பிரச்சனைனால வரும், கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. வேலைகள், தொழில் தான் பாதிக்கப்படுகிறது. அதனால்தான் அங்க பீகார், ஜார்க்கண்ட், அந்த மாநிலம் இந்த மாநிலத்திலிருந்து வர்றாங்க. இங்க என்னன்னா, அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன், எல்லாம் கிடைக்குது இவனுக்கு, எல்லாம் கொடுத்துறாங்க. அப்புறம் என்னாலும் திமுக
இப்ப தீர்மானம் போட்டிருக்கோம்.